படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு. அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்று காதலர் தினம். எல்லோரும் காதலித்தவர்கள், காதலை வளர்க்க நினைப்பவர்கள், அவர்கள் விதவிதமாக காதலர் தினத்தை கொண்டாடி வருகிறார்கள். காதல் நாட்டிற்கு அவசியமா என்பதை பற்றி சிந்தித்து பார்க்கலாம், சிறிய பதிவாக. ஏனென்றால் விழிப்புணர்வு பதிவுகள் என்பது நமது சமுதாயத்திற்கு மிக மிக தேவை. காதல் ஒரு காலத்தில் வீரத்தின் வெளிப்பாடாக இருந்தது. தூக்கு, கல்ல தூக்கு, மாட்டை புடி, காலை அடக்கு, போரில் போய் வென்று வா, வீர வாகை சூடி வா, அப்போதுதான் மணப்பெண் என்றார்கள். அன்று காதல் வீரத்தின் வெளிப்பாடாக இருந்த அந்த வீரத்தை போற்றி அவனை நினைத்தே வாழ்ந்து மடிந்தார்கள் என் வீரக்குல பெண்கள் பழங்காலத்தில். ஆனால் தற்போதைய நாகரிக காலம், வளர்ச்சி, இந்த செல்போன் இதெல்லாம் வந்த பிறகு காதல் என்பது அப்படி இருக்கிறதா? இல்லை. காதல் என்பது நகைச்சுவையாக மாறிவிட்டது. வடிவேலு, கவுண்டமணி, நம்ம சந்தானம் இவர்கள்லாம் காமெடி பண்ணுவாங்கள்ல, டைமிங் காமெடி, பஞ்ச் காமெடி. அந்த மாதிரி ஸ்கூல்லையா இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், இல்லை வேறு எந்த இடத்துலையா இருக்கட்டும், பொது இடத்துல டைமிங் காமெடி அடித்து அந்த காமெடி பார்த்து அதுலேயே உளுந்து போயிடுறாங்க. அவன் நல்லா சிரிக்கிறாண்டி, என் சிரிப்பு வைக்கிறாண்டி அப்படின்னு. இந்த மாதிரி காதல்கள் இந்த சமூகத்தை சீர்குலைக்கிறது. இந்த நகைச்சுவையான காதல் இவர்களை பணத்தின் பால் ஈர்த்து, நாளை ஒருவேளை பணத்தால் அவர்களால் எதுவும் செய்து கொடுக்க முடியாத நிலை வரும்போது, நீ எல்லாம் எனக்கு என்னத்தை செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு நிமிடத்தில் தூக்கி போட்டு விட்டு சென்று விடுகிறார்கள். பிறகு அந்த ஆண்மகன் மதுவை குடித்து, அதை குடித்து, இதை குடித்து கிட்னி செயலிழந்து மரணிக்கிறான். இப்படித்தான் இன்றைய காதல் இருக்கிறது. அன்றைய காதல் வேறு, இன்றைய காதல் வேறு. அதாவது காதல் என்பது என்னை பொறுத்தவரை இன்றைய சமுதாயத்தில் வீரத்தின் வெளிப்பாடாகவோ ஒரு அன்பின் நிலைப்பாடாகவோ இருக்கணுமே தவிர, பணத்தின் வெளிப்பாடாகவும் நகைச்சுவை உணர்வாலையும் ஒருத்தன் நல்லா வசீகரமாக நம்மளை சிரிக்க வைக்கிறான், இவன் அன்பாக நம்மளை பார்த்துக்குவான் அப்படிங்கிற நிலைமையில் இன்றைக்கி 5 நிமிஷத்தில் காதல் ஏற்பட்டுருது. இது ஒரு மோசமான வியாதி. இந்த வியாதியிலிருந்து இந்த சமூகம் விடுபட வேண்டும். பெற்றவர்கள், உங்களை போற்றி போற்றி வளர்த்தவர்கள், உங்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து வேர்வையை சிந்தி இரத்தத்தை வேர்வையாக்கி உழைத்தவர்களுக்கு தெரியும் உங்களை நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைக்க. நான் முடிவெடுக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை என்று நீங்கள் முடிவெடுக்கிறீர்கள். இதே நிலையை அவர்கள் உங்களை பெற்றவுடன் நான் முடிவெடுக்கிறேன் என்று முடிவெடுத்திருந்தால் நீங்கள் நன்றாக வாழ்ந்திருக்க முடியாது. ஆகவே பெற்றோரை மீறி திருமணம் செய்யும் அத்தனை காதல்களும் சிறப்பானது அல்ல. இதையெல்லாம் புரிந்து சமூகம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.